இந்த கோல்டு இன்ஸ்டன்ஸ் யூசர் யார் யாருக்கு என்னென்ன டேட்டா கொடுப்போம் அது. ஸோ கரெக்டா அசைன் பண்ணணும் இவங்களுக்கு இந்த ஒர்க்குன்ட்டு. இப்போ நீங்க யூகே லெஜர்னா நீங்க யூஸை பார்க்கவே முடியாது, அதான் செக்யூரிட்டி. கரெக்டா? யூகே லெஜர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம எம்ப்ளாயும் அவனோட பேஸ்லிப்பை தவிர ஆரக்கிள் ஹெச்ஆர்எம்ஸ்ல ஒண்ணுமே பார்க்க முடியாது. செக்யூரிட்டி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா இதுதான். யூசர் கேன் ஹேவ் நம்பர் ஆஃப் ரோல் இருக்கலாம். நீங்க ஜிஎல் யூசர், ஏபி யூசர், ஏஆர் யூசர் எல்லாமே இருக்கலாம். பட் அதுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. நான் இன்வாய்ஸ் போடுறேன்னா பேமெண்ட் என்கிட்ட இருக்காது, அதான் கண்ட்ரோல். நான் 10,000 ரூபாய் இன்வாய்ஸ் போடுறேன்னா நானே பேமெண்ட் போட முடியாது. பேமெண்ட் போடுறவன் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் தான் பண்ண முடியாது, ஆனா அவனுக்கு இன்கொயரி ஆக்சஸ் இருக்கும். அப்பதான் நான் செக் பண்ண முடியும். இப்போ நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன், இந்த இன்வாய்ஸ்க்கு அட்வான்ஸ் பே பண்ணிருக்காங்களா இங்க எப்படி பாக்குறது? இதுலயே தெரியணும்ல, பேமெண்ட் ஆக்சஸ் இன்கொயரி வேணும். இல்ல இந்த டைம்ல பே பண்ணிட்டாங்களா நான் இன்கொயரி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கலாம். ரோல்ஸ் கிராண்ட் ஆக்சஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா. டேட்டாக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ரோல் கொடுக்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஆக்சஸ் டிட்டர்மைன்ட் பை த காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ். இது பாருங்க, ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட், ரோல் எம்ப்ளாயி, லோன் லைன்மேன், இந்த மாதிரி நிறைய லோன் அந்தந்த இதுக்கும் டிஃபர் ஆகும். இதுதான்றது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துக்கலாம். செக்யூரிட்டி ரெஃபரன்ஸ் இன்விடேஷன் படிங்க. Oracle Financial Cloud comes with predefined security reference implementation, which consists of Oracle Financial Cloud comes with a predefined security reference implementation. First point படி. Baseline set of predefined security definition. Job roles that closely match real life jobs. Duty roles. A set of security components that are என்ன சொல்றாங்க? comes out as a predefined delivered security with offering or எல்லாமே predefined. நீங்க செக்யூரிட்டி பண்ண தேவையில்ல, predefined இருக்கு. இந்த சொல்லியிருக்கான்ல, job roles that closely match real life jobs. நீங்க ரியல் லைஃப் ஜாப் பண்றீங்க, ஓகே. சப்போஸ் இங்க இருந்து நம்ம ரெஸ்யூம் அனுப்புறோம் யாருக்கு, கிளைண்ட்டுக்கு. இப்ப அந்த ஆக்சஸும் உங்களுக்கு தர முடியாது இல்லையா? அது நம்மளோட கம்பெனினே வச்சுக்கோங்களேன். இப்போ படி போர் இன்டோடெக்ல இருந்து நீங்க ஹேஷ்டேக் ரெஸ்யூம் அனுப்புறீங்க, செலக்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கும் நீங்களே ஹெச்ஆரா இருக்க முடியாது, கரெக்டா? அதுக்குமே இருந்தா நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்றீங்க, கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணது கரெக்ட்னு நினைப்போம். யாருமே கிராஸ் செக் பண்ண இல்ல. அதனால பேஸ் லைன் ஆல்ரெடி செட். ஒரு ரோல் கரெக்டா இதுதான் அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த ரோல் இருக்கவங்க அது பண்ண முடியாது, அவங்க டியூட்டி தான் அவங்க பார்க்கணும். அப்பதான் வந்து செக்யூரிட்டி இருக்கும், கிராஸ் செக் பண்ண முடியும். ஒண்ணு வந்து லூஸ் எண்ட்ஸ் நம்ம விட்டுருவோம். இப்ப நானே பண்றேன்னா நாளைக்கு ஒரு 5 கேட்கறாங்கன்னா நான் பண்ணது கரெக்ட்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பேன். ஸோ அவங்க கிராஸ் செக் பண்ணாம அப்படியே பண்ணிட்டா அது நெகட்டிவா தான் போய் முடியும், கரெக்டா? அதுக்குதான் ரோல் செட் பண்ணிருக்கு. செட் ஆஃப் செக்யூரிட்டி காம்பனன்ட்ஸ் தட் ஆர் டெலிவர்டு வித் ஆஃபரிங் ஆர் சர்வீஸ். அந்த ஆஃபரிங்லயே இருக்கு. நான் சொன்னல, இன்கொயரி இருக்கு, யூசர் இருக்கு, மேனேஜர், எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். யூஸ் டு மீட் த பிசினஸ் நீட்ஸ் ஆஃப் மோஸ்ட் என்டர்பிரைஸ். இது எல்லாமே நிறைய என்டர்பிரைஸ் எக்ஸாம்பிளா வச்சு கிரியேட் பண்ண இஆர்பி வேர்ல்டு வைடு இருக்கு இல்லையா, ஆரக்கிள், எஸ்ஏபி எல்லாம். ஸோ உங்களுக்கு 90% ஈஸி ஃபிட் ஆயிடும். ஏன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள் எடுத்தா ஃபிட்டே பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா டிஃபால்ட்டாவே வந்துடும். ரிமைனிங் 10% கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அரவுண்டு எல்லாம் ஏதாவது லெகசி சின்ன சின்ன சிஸ்டம் வாங்குவாங்க, இல்ல இதுல அப்லோட், அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கவர்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன், டியூட்டி ரோல்ஸ், ப்ரிவிலேஜ் கிராண்ட். ஓகே, இது நீங்க பாத்துக்கலாம். ஜாப் அண்ட் டியூட்டி ரோல்ஸ், அது என்ன டிஃபரன்ஸ்? ஜாப் ரோல் ரெஃபர் த ஜாப் யுவர் ஹையர் ஏ ஒர்க்கர் டு பெர்ஃபார்ம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஜாப் எதுக்கு ஹையர் பண்றோம்? இந்த ஒர்க் பண்றதுக்காக ஹையர் பண்றோம், ஏதோ ஒரு ஒர்க். டியூட்டி என்னது? அதுல என்னவோ லாஜிக்கல் குரூப் ஆஃப் டாஸ்க் தட் ஆர் பெர்ஃபார்ம். ஒரு ஜாபுக்குன்னு டியூட்டி ரோல்ஸ் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா? ஜாப் ஒண்ணுதான். இப்ப நீங்க ஒரு மேனேஜர்னா எல்லா டியூட்டியுமே பார்க்கணும் இல்லையா? நான் ஹெச்ஆர் தான் பார்ப்பேன், நான் சேல்ஸ் தான் பார்ப்பேன், இல்லை எல்லாத்தையும் போய் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல. 1 hour உட்காருவீங்க, எங்க இஷ்யூ இருக்கோ அதுல அதிக டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த டீம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால வந்து உங்க டியூட்டி ரோல் உங்க ஜாப் ரோலுக்கு கீழே வரும். கஸ்டம் ஜாப் அண்ட் டியூட்டி காப்பிங் எக்ஸிஸ்டிங் ரோல், அசைன் ஜாப் ரோல் டு யூசர், நாட் டு டியூட்டி ரோல். ஓகே, யூசருக்கு ஜாப் ரோலை கொடுத்துடலாம், டியூட்டி ரோல் டைரக்டா பண்ண முடியாது சொல்றாங்க. ஏன்னா இதோட இதை லிங்க் பண்ணிடுவாங்க ஜாபோட. அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹெச்ஆர்எம்ஸ்ல தான் லிங்க் பண்ணும் இல்லையா? ஜிஎல் ப்ரீடிஃபைன் ஜாப் ரோல்ஸ், அதான் இது படிங்க.
இதை நம்ம அசைன் பண்றோம்ல, ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர், ஜெனரல் அக்கௌண்ட், இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா இதை படிச்சாதான் புரியும். General accounting manager manages general accounting functions. These roles also use the general accounting manager role and have the same system access level. Oh, CFO, top corporate financial officer, making appropriate and expenditure decisions. Controller, chief accountant, overseeing all accounting function of the organization. General accounting manager வந்து என்ன general சொல்றோம்னா accounting ஜெனரல் அக்கௌண்டிங் functions வந்து மேனேஜர். manage பண்ணுவாரு. These ஓகே, roles சோ also இவங்களோட எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் இல்லையா, ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல். ஆரக்கிள்ல ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல்ன்றது ரியல் லைஃப் சிஎஃப்ஓவும் கண்ட்ரோலரும் என்ன பண்றாங்களோ அதுதான் சொல்றோம். ஓகே, ஒரு சிஎஃப்ஓ, கம்பெனி சிஎஃப்ஓ, சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் இருக்கார். ஒரு என்னெல்லாம் பருவாரோ அவருக்கு ஏற்ற ஆக்சஸ் இதுல இருக்கும். கண்ட்ரோலர், சீஃப் கண்ட்ரோலர் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாம் பாக்குறது இதுல இருக்கும்ன்றாங்க. இதுதான் டாப் லெவல் ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர். செட்டப்ன்றது ஐடி ரோல் கிட்ட தான் இருக்கும். ஓகே, இது வந்து அந்த ஃபினான்ஸ்ல 3 வகையானது இருக்கு. அக்கௌண்டிங் மேனேஜர், அக்கௌண்டன்ட், கீழே அனலிஸ்ட். ஃப்ரெஷர்லாம் அனலிஸ்டா தான் போவாங்க 1 to 2 இயர். அப்புறமா இங்க ப்ரொமோட் ஆகி இப்படி வருவாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, ரெக்கார்ட் அண்ட் ரிப்போர்ட், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், அலோகேஷன், இது அனாலிசிஸ் பண்ணுவோம் ஃபினான்சியல் அனலிஸ்ட். எம்ஏஎஸ் டீம் பண்ணுவாங்கல்ல, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ரோல்ஸை பிரிச்சு வச்சிருக்கோம். ரெக்கார்ட் அண்ட் அப்ரூவ், அப்படியே படிப்போம். record and approve journal entries and allocations, create and maintain budgets, perform a revaluation and translations, run reconciliation, manage consolidate financial data, manage period close, inquire and report on financial balances and transactions. எல்லாமே ஒரு டியூட்டி. இது நீங்க பாத்திருப்பீங்கல்ல, ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்களா ஜிஎல்ல? ரீவேல்யூவேஷன் சொல்லுங்க, ரீவேல்யூவேஷன் டேர்ம்னா என்ன? சம்திங் பண்ணுங்க சார், பெருசா ஞாபகம் இல்லை சார், ஆனா பண்ணாங்க ரீவேல்யூவேஷன் சொல்லிட்டு. அதான் ரீவேல்யூவேஷன் சிஸ்டம்ல பண்ணுவோம். அது என்ன ரீவேல்யூவேஷன் என்னன்னா, நம்ம கிட்ட அசெட் அண்ட் லைபிலிட்டி இருக்கு. ஓகே, பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் இருக்குல்ல, அது அசெட் நம்ம கிட்ட இருக்கு. நான் வந்து லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன், பில்டிங் வாங்கி வச்சிருக்கேன். 10 வருஷம் முன்னாடி நான் வாங்கிட்டேன். 10 வருஷம் முன்னாடி அது 10 lakhs. இப்போ அது 10 lakhs தான் காட்டும், ஏன்னா பேலன்ஸ் ஷீட் யாரும் மாத்த மாட்டாங்கல்ல. அந்த 10 lakhs மார்க்கெட் வேல்யூல 1.5 crores இருக்கு. அதான் ரீவேல்யூவேஷன். ஸோ நான் ரீவேல்யூவேஷன் ஒரு இதை ரன் பண்ணா அது இன்னைக்கு டேட்ல அது அமௌண்ட், ஆனா நான் அங்க போய் மாத்த முடியாது. அது எப்போ எனக்கு ரியலைஸ் ஆகும்னா நான் சேல் பண்ணணும். இப்ப புக்ஸ்ல இருக்கு, நான் சொல்லுவேன்ல, இந்த வீட்டோட ரேட் இப்போ 1.25 கோடி. ஓகே, ஸோ அதான் ரீவேல்யூவேஷன். ஸோ அதை வச்சு ரீவேல்யூவேஷன் ரன் பண்ணா அது தனியா கொடுக்கும் உங்களுக்கு, எது ஏறி இருக்கு எது குறைஞ்சிருக்குன்ட்டு. அதுக்குதான் ரீவேல்யூவேஷன் தேவை. ஓகேங்களா, ரீவேல்யூ பண்ணும். அந்த ரீவேல்யூவேஷனும் இருக்கு, கரன்சி ரீவேல்யூவேஷனும் இருக்கும். அன்னைக்கு கரன்சி நீங்க யூஎஸ்டில 60 போட்டிருப்பீங்க, இப்ப 87. ஸோ அது ரீவேல்யூ பண்ணி கொடுக்கும். ஸோ இப்ப ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு, கரன்சி பிளக்சுவேஷன் இருக்கு. ஆனா எக்ஸிஸ்டிங் புக் அஃபெக்ட் பண்ணாது, தனியான ரிப்போர்ட் தான் ஓடும். புரியுதுங்களா, அதான் ரீவேல்யூஷன். பட் பாருங்க அந்த கீழே டிரான்ஸ்லேஷன் என்னன்னா அதுவும் ரீவேல்யூவேஷன் மாதிரி தான். இது என்னன்னா, என்னோட ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ல இருக்கு, என்னோட மெயின் ஆஃபீஸ் இந்தியால இருக்கு. ஸோ நான் வந்து அவனுக்கு என்ன பண்ணணும், இயர் எண்ட்லயோ இல்ல மந்த்லியோ அவனோட வேல்யூல தான் நான் அனுப்பணும். அதுக்காக உட்காந்து மேனுவலா பண்ண தேவையில்ல. டிரான்ஸ்லேஷன் ரிப்போர்ட் ரன் பண்ணேன்னா எல்லாமே யூஎஸ்ல மாறி அங்க போயிடும். சரி, புரியுதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஸோ அதுவே ரிப்போர்ட்டே எல்லாம் பண்ணிடும். கஸ்டம் கொரியா அக்கௌண்டிங் சிஸ்டம். அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவான், அதான் உங்களுக்கே தெரியுது. லாஸ்ட் லெவல்ல இருக்கவன் என்ன பண்ணுவான், எல்லா டேட்டா என்ட்ரி பண்ணுவான். பாருங்க, ரெக்கார்ட் என்ட்ரி, பட்ஜெட் என்டர் பண்ணுவான், இந்த ரிப்போர்ட் ரன் பண்ணுவான், ரெகன்சிலேஷன் எல்லாம் செக், கிராஸ் செக் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணுவான், ரிவ்யூ அக்கௌண்டிங் செட். இவர் எல்லாமே என்ன பண்ணுவார், மேனேஜர் எல்லாம் அலோகேட் பண்றாரு, அவரு பட்ஜெட் மெயின்டைன் பண்றாரு, பெர்ஃபார்ம் ரீவேல்யூவேஷன் இவரும் அதை பண்றான். இது கிராஸ் செக் பண்றது வேலை மேனேஜருக்கு. ஓகே ஓகே, ஃபினான்ஸ் அனலிஸ்ட் வேலை என்ன, அவன் இன்கொயரி பண்றான், ப்ரீ டிஃபைன்ட் ரிப்போர்ட்,
கஸ்டம் கொரியன் ரிப்போர்ட், அக்கௌண்டிங் சிஸ்டம், டேட்டா அண்ட் செட்டப் எல்லாம் ரிவ்யூ தான் பண்றான். மோஸ்ட்லி இவன் எதுவுமே என்ட்ரி பண்ணல, இவனுக்கு என்ட்ரியே தேவையில்லை, இன்கொயரி ரிப்போர்ட்டிங் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ப்ரிவிலேஜ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ப்ரிவிலேஜ் அசைன் ரிசோர்சஸ், டாஸ்க், இதெல்லாம் வந்து ஒரு ஆடிட்டர் வர்றாரு நம்ம கிட்டன்னா அவருக்கு என்ன கொடுக்கணும். இப்போ ஆடிட்டிங் எல்லாம் வந்து முன்னாடி பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க, இப்பெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குன்னா நீங்க சிஸ்டமே கொடுத்துருவீங்க. ஆனா அவருக்கு ஃபுல்லாவே இன்கொயரி தான் கொடுப்பீங்க, அவர் எதுவுமே எடிட் பண்ணக்கூடாது, ஒன்லி செக் பண்ணி ரிப்போர்ட்டை தான் ரன் பண்ணணும். டவுட் இருந்தா நம்ம கிட்ட வந்து கேட்பாரு. அந்த மாதிரி அசைன் பண்ணி ப்ரிவிலேஜ் டாஸ்க் அதுக்கு அதுக்குதான் செக்யூரிட்டி கண்ட்ரோல். டேட்டா செக்யூரிட்டி பாலிசி பார்த்துக்கோங்க. இது என்னது? ரோல் இன்ஹெரிட்டன்ஸ், யூசர், ஜாப் ரோல், டியூட்டி ரோல், ப்ரிவிலேஜ் ரோல். ஸோ இப்படி வருது. ஃபர்ஸ்ட் யூசர் இருக்காங்க, அப்ஸ்ட்ராக்ட் ரோல். இங்க பாத்தீங்கன்னா ஜாப் ரோல் ஜெனரல் அக்கௌண்டன்ட், ஜேர்னல் என்ட்ரி போடுறாங்க, என்டர் ஜேர்னல், டெலிட் ஜேர்னல். ஓகே. ஸோ இதே ரெண்டா பிரிக்கிறாங்க. டியூட்டி என்ன? ஜேர்னல் என்ட்ரி என்டர் பண்றது. டியூட்டி ரோல்னு ஜேர்னல் ரிப்போர்ட்டிங் டியூட்டி, இவங்க தான் ரிப்போர்ட் பண்ணணும் ஜேர்னல் என்ட்ரிக்கு. இப்ப இவங்க வரல, இவங்க இப்போ ஒரு வேலை பெண்டிங்ல இருக்குன்னா அது உங்களுக்கு அசைன் பண்ணதானே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப நீங்க பண்ண மாட்டீங்களா, எனக்கு அது அசைன் ஆகல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட டியூட்டி எல்லா ஜேர்னலும் என்டர் பண்ணணும், டெய்லி வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதான் டியூட்டிக்கும் ரோலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குறான் இதுல, அதை பார்த்துக்கோங்க. யூசிங் செக்யூரிட்டி கன்சோல் படிங்க. Using security console. Use the security console to implement, customize, and manage security. Create the edit custom roles as well as create and manage user accounts. Access the security console through the navigator menu under tools or from the welcome springboard. Use the security console. எல்லாமே டைரக்டா தான் இருக்கு. எதுக்காக செக்யூரிட்டி கண்ட்ரோல்? புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றோம், கஸ்டமைஸ் பண்றோம், மேனேஜ் பண்றோம். கிரியேட் அண்ட் எடிட் கஸ்டம் ரோல், அசஸ் த த்ரூ நேவிகேட், இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க செக்யூரிட்டி கன்சோல். ஓகே. யூசிங் செக்யூரிட்டி கன்சோல், யூசர் அக்கௌண்ட், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணும்போது ரிலேட் பண்ணாதான் புரியும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, படிச்சு சிம்பிளா எடுத்துக்கிட்டு வேர்ட்ல டைப் பண்ணீங்கன்னா மொத்தமா இது எல்லாமே ஒரு 10-12 பேஜ்ல முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் போட்டு மூவ் ஃபங்க்ஷன் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி ரோல் பாலிசி. உங்களுக்கு செக்யூரிட்டி ரோல் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அப்ப நீங்க இன்டெப்தா இதை அனலைஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் ஓவர் ரிவ்யூ, அதுக்குள்ள போயிடுவீங்க. ஸோ ஒரு கன்சல்டன்ட் வந்து 100% எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம். இப்போ ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த ஒர்க் இதுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சா கரெக்டா அதை மட்டும் நீங்க இன்டு அனலைஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், அதை செட்டப் பண்ணணும். ஓகே. இது மேனேஜ் டேட்டா ஆக்சஸ். ஆல் த யூசர் அசைன் டு அப்ராப்ரியேட் டேட்டா செட் using the manage data access for user page. Manage data access for user available to all product. எல்லா ப்ராடக்ட்டுமே மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா அது என்னது? டேட்டா அசைன்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் டு எ ரோல். ரோல் நம்ம மேல பார்த்தோம், அங்கங்க கொடுத்துட்டான் இல்லையா, ஒரு யூசர் கொடுக்க வேண்டிய ரோல். டேட்டா அசைன்மெண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ரோல் மேனேஜர்னா இந்த டேட்டா அசைன்மெண்ட் கொடுத்துருவோம். Therefore, the user must be assigned to a role before data assignment created in manager. Okay. So user க்கு first role கொடுத்துடணும், அதுக்கப்புறமா தான் டேட்டா ஆக்சஸ் கொடுக்க போறோம். அசைன்மெண்ட் டேட்டா வந்து எந்த டேட்டா யாருக்கு அசைன் பண்றோம், only present against the corresponding predefined roles. Okay. Process to be performed on users and roles. என்னது இது? இம்போர்ட் யூசர் அண்ட் ரோல், இம்போர்ட் யூசர் அண்ட் ரோல் ஃப்ரம் எல்டிபிஏ. ஓகே, இது நீங்க பிராக்டிகலா பண்ணும்போது தான் புரியும். ஓகே. ஷெட்யூல் பண்ண யூசிங் தி செக்யூரிட்டி கன்சோல். செக்யூரிட்டி கன்சோல் யூஸ் பண்றது, மேனேஜிங் யூசர், எடிட்டிங் யூசர் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, எல்லாம் பிராக்டிஸ்ல கவர் ஆகுதுன்னு சொல்றான். சேஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேக்கிங் இஷ்யூ பார்த்துக்கலாம், நீங்க படிச்சுக்கோங்க. இது எல்லாமே அதுல உள்ள
இதை டிஃபைன் பண்ணுது இல்லையா? Security resources, security. Discuss the vision, story, and common application. Structure. Scenario. So, அவனே சினாரியோ கொடுத்துருக்கான். என்ன சினாரியோனா, யுவர் கம்பெனி விஷன் கார்பரேஷன். ஸோ நம்ம கம்பெனி விஷன் கார்பரேஷன் மல்டிநேஷனல் that operates US and the UK. US UK இருக்கு. Focus is on the operation in the two countries. Vision Corporation has expanded to China and process. Purchase. Conglomerate என்ன சார்? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். மல்டிநேஷனல் காங்க்ளோமரேட்னா எல்லா இதுமே இன்கார்பரேட் பண்ணிட்டு பார்ப்போம். அது என்ன? அது ஆரக்கிள் டேர்ம் கிடையாது, ஜென்ரிக் டேர்ம் தான். அது மீன். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஸோ மெயினா வந்து யூஎஸ் யூகேல தான் வச்சிருக்கிறான். இஸ் எக்ஸ்பேண்டிங் டு சைனா அண்ட் பிரான்ஸ். அப்புறமா யூ வில் எக்ஸ்பேண்ட் டு கண்ட்ரி இன் யூரோப் அண்ட் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகே, எல்லாத்துக்கும் ஆரக்கிள் அப்ளிகேஷன் வாங்குறான். விஷன் கார்பரேஷன் 400+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ரெவென்யூ 120 மில்லியன். ஸோ இதை வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண போறோம்னு சினாரியோ கொடுத்துருக்கான். ஓகே, விஷன் கார்பரேஷன் யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் இன் ஆர்டிகல். ஓகே, scenario detail. Your product line includes for high technology of two distinguished centers. Your product line has high technology products. 2 centers, 4 warehouse. 2 distribution center இருக்கு, 4 warehouse இருக்கு. Common item master. Item masterனா inventory இருந்து வரும். You are leading the enterprise structure team for your implementation, designing the model for your global enterprise structure, including US and France. So US, UK and France, ready, set, go. நம்ம தான் லீட் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஓகே, அப்புறம் என்ன சொல்றான் படிங்க இது. Consider the following elements in creating your model for your global enterprise structure. இந்த following elements ஃபாலோ பண்ணி, இந்த எலிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட மாடலை கிரியேட் பண்ணிக்கலாம். குளோபல் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் மாடியூலை கிரியேட் பண்ணிக்கலாம். யுவர் கம்பெனி இஸ் ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் யூசிங் USGAP ப்ராக்டிசஸ். Required to report using USGAP practices. US கேப்னா அங்க உள்ள டாக்ஸ், UK ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ். அந்த 3 கண்ட்ரில வேற வேற டாக்ஸ் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. Managers need reports that show profit loss. Corporate manager require organization perform. யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்றோம். மேனேஜருக்கு எல்லாம் P&L வேணும், லைன் ஆஃப் பிசினஸ்க்கு. 10 பிசினஸ்னா 10 பிசினஸ்க்கும் டிஃபரெண்ட் P&L அக்கௌண்ட் வேணும். கார்பரேட் மேனேஜர் ரிக்வயர் ரிப்போர்ட் ஷோயிங் டோட்டல் ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ். கார்பரேட்னா பெரிய லெவல் மேனேஜர். நான் சொன்னல, கண்ட்ரி மேனேஜர் இருப்பாங்க. எனக்கு மொத்தம் இந்தியாவுக்கு தான் வேணும், நீ வேணா இதை வேணா வச்சுக்க, அது எனக்கு இந்த டேட்ல வந்தாகணும், அவன் கேட்கறான். Company has administrative, accounts payable, procurement and human resources to the corporate headquarters. So இவ்வளவும் தேவைப்படுது கம்பெனிக்கு. இந்த மேனேஜர் இதெல்லாம் கேட்கறான், இதெல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? Questions. Question பார்ப்போம். Question and decision that need to be addressed before. How many and what type of ledger do you need achieving statutory reporting? சொல்லுங்க உங்களோட ஐடியா படி. What type of ledger do you need to achieve proper statutory report? Statutory reportனா என்ன சார்? ஸ்டாட்டுட்டரினா மெயின் ரிப்போர்ட். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா ஒரு கம்பெனிக்கு மெயினான ஆடிட், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. Type of ledgers. So எத்தனை பிரைமரி லெட்ஜர், how many type of ledger வேணும் உங்களுக்கு?
What type of ledger? Primary, secondary, reporting ledger? அதான் என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பிரைமரி லெஜர் வேணும். செகண்டரி லெஜர் தான் நம்ம எல்லாம் வச்சுக்கலாமா? யூஎஸ், யூகே, பிரான்ஸ் இருக்கு, 3 லீகல் என்டிட்டி வரும். பிரைமரி லெஜர் ஒண்ணு போதுமா? பிசினஸ் யூனிட் அண்ட் ஆமா நம்ம யூஸ் பண்ணுவோம். பிசினஸ் யூனிட் தேவைப்படும் to represent and business. Do you need to secure a chart of account values and other is used for this transaction entry report? Do you need multiple balancing segment to achieve balance sheet across one segment? Balancing segment இருக்கு, multiple வேணுமான்னு கேக்குறாங்க. Balancing segmentனா ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்றீங்களா கம்பெனி 01, 02, 03. Do you அதெல்லாம் need மல்டிபிள் multiple வேணுமா சிங்கிள் balancing வேணுமா segments to achieve fully balanced balance sheets across more பார்க்கலாம் than ஒண்ணு one segment? ஏன்னா இது ரொம்ப ஹை லெவல் தான், காம்ப்ளெக்ஸ் தான். ஆன்சர் பார்த்தா புரியும். இன்னும் கேட்கறான் விஷயம். டு யூ நீட் ஒன் மோர் பிசினஸ் யூனிட்டா? இதுக்கு மேல ஏதாவது கொடுத்துருக்கானா? ஒன்றும் இல்ல இங்க. டு யூ ஹேவ் ப்ரொக்யூர்மெண்ட் ஷேர்டு சர்வீஸ் எக்விசிஷன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ் அஃபெக்டிவ். அவன் டயக்ராம் கொடுத்துருக்கான். சோ ஒரு பிரைமரி லெஜர் நான் சொன்ன மாதிரி மேல வந்திருக்கா. இது என்னது? Vision correlation consolidation ledger. இது வந்து பிசினஸ் யூனிட், எல்லாத்துக்கும் ஹெட். ரெண்டா பிரிச்சிட்டான். நார்த் அமெரிக்கா ஒரு டிவிஷன், இஎம்இஏ ஒரு டிவிஷன். கரெக்டா? EMEA நார்த் அமெரிக்கன் மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறான். யூஎஸ் டீம், யூரோப், இஎம்இஏ. EMEA யூரோப்பா? யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏசியா எல்லாமே ஒன்னாக்கிட்டான். வேர்ல்டே ரெண்டா பிரிச்சிட்டான். நார்த் அமெரிக்கா, யூரோப். நீங்க இன்னும் கூட பிரிக்கலாம், நம்ம தனியா யூரோப் போடலாம். பட் அவன் கரெக்டா போட்டான் பாருங்க. யூஎஸ், பிரான்ஸும் யூகேவும் ஒரே இது கீழே கொண்டு வந்துட்டான் பிரைமரி லெஜர். ஸோ மொத்தம் 3 பிரைமரி லெஜர் அவன் வச்சிருக்கான். ஒன்னு வந்து யூஎஸ்க்கு, ஒன்னு பிரான்ஸ்க்கு, ஒன்னு யூகேக்கு. ஏன்னா மத்த யூரோப் எல்லாமே யூரோ தானே. யூரோப்ல 28 கண்ட்ரி யூரோ தான் கரன்சி. புரியுதுங்களா? அதனால எல்லாமே யூரோ ஈக்குவலா தான் வரும்னு யூரோ போட்டான். ஒரே ஒரு கண்ட்ரி யூகே மட்டும் ஜிபிபி, அவனுக்கு ஜிஜி போட்டான். ஸோ இவனோட அனாலிசிஸ் இது. நம்ம கன்சல்டன்ட் எது வேணா கொடுக்கலாம், கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும், அவ்வளவுதான். ஓகே, பட் கொஞ்சம் கரெக்டா கொடுக்கணும். ஸோ எத்தனை லீகல் என்டிட்டி பாடுங்க. யூஎஸ்ல 2 பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கிறதால 2 லீகல் என்டிட்டி. பிரான்ஸுக்கு 1, இது 1, மொத்தம் 4 லீகல் என்டிட்டி. யூஎஸ் பிசினஸ் யூனிட் 1, பிரான்ஸ் 1, யூகே 1, 2 டிஸ்ட்ரிபியூட் சென்டர் போட்டிருக்கான். யூஎஸ் வேர் ஹவுஸ் 1, யூஎஸ்ல 2 வேர் ஹவுஸ் இருக்கு, பிரான்ஸ்ல 1, யூகேல 1, இன்னொன்னு காமன் ஐட்டம் மாஸ்டர் போட்டிருக்கான். ஓகே, ஸோ இவன் கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு இவன் டிசைன் பண்ணியிருக்கான். ரைட்டா? இது நம்ம வேற வேற எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இது நீங்க படிச்சுட்டு வாங்க, நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? மேல உள்ளதெல்லாம் நம்ம ஒரு ரவுண்ட் ரிவைஸ் பண்ணாதான் புரியுது. அப்பதான் நல்லா இருக்கும், நல்ல சேலஞ்சிங்கா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போறான். அட்ரஸ் கிளீன்சிங். அட்ரஸ் கிளீன்சிங்னு ஒரு இது கொண்டு வந்துடுறேன் டேட்டா மைக்ரேஷன்ல. இப்போ ஒரே கம்பெனி இருக்கு. இப்போ நாங்களாம் கொக்கோ கோலா 650 வாட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க மற்ற சிஸ்டத்துல. சேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே, டேலி கூட எடுத்துக்கோங்களேன். சிஓசிஏ ஸ்பேஸ் விட்டுருப்பான், 2 ஸ்பேஸ் விட்டுருப்பான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான் இஷ்டத்துக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காது. அப்ப நீங்க புதுசா மறிஞ்சு போடும்போது தேவையில்லாத டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருணும். அதான் டூப்ளிகேஷன்லாம் கிளியர் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வரணும். அதான் கிளீன்சிங் டேட்டான்னு சொல்லுவாங்க, டேட்டா கிளீன்சிங். சரியா? ஜியோ கோட் ப்ராசஸ் இதெல்லாமே ஜெனரிக்கா தான் இருக்கு போல. ஃபைல் பேஸ்ட் இம்போர்ட். ஓகே, use the file based import to plan, provide geographical data details in source file. source file ல geographic data இருக்கும். geographicனா இந்தியாவா யூஎஸ்ஆ அந்த இதை பிரிக்கிற டேட்டா. read the data in the source file. என்ன அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு ரீட் பண்ணி இன்டர்ஃபேஸ் டேபிள். இன்டர்ஃபேஸ் டேபிள்ன்றது ஒரு சோர்ஸ் ஃபைல் இருக்கு, எக்ஸல், நம்ம ஆரக்கிள் இருக்கு, நடுவுல தான் இன்டர்ஃபேஸ். அங்கிருந்து இங்க புஷ் பண்ணோம், அதுல இருந்து இம்போர்ட் பண்றது. ஃபைல் பேஸ்ட் டிஃபைன். அதான் நார்மலா நான் சொல்றது தான். இப்போ நீங்க ஒரு போட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபைல்ல போய் எடுக்கிறீங்க இல்லையா, அங்க நீங்க வருது. அதேதான் இந்த லாஜிக்.
அதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கான். ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபைல் டு இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் டேபிள் டு அப்ளிகேஷன் டேபிள். ஒரு இம்போர்ட்னு வந்து எக்ஸ்டர்னல், ஒரு மூணாவது தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ல இருந்து இன்டர்ஃபேஸ்க்கு வருது. இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, ஆரக்கிள் ஒரு டேபிளுக்கு வருது, ஆரக்கிளுக்கு வருது. ஜாகிரபிக்கல் லுக்கப்ஸ் அவனோட இது கொடுத்துருக்கான், டேபிள்ஸ் வருது. ஆமா கரெக்ட். கான்ஃபிகரிங் என்டர்பிரைஸ் சிஸ்டம், டிஃபைன் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் சாம்பிள், ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷனோட சாம்பிள் கொடுத்துருக்கான். அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் இது, கரன்சி சோர்சஸ் இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கல்ல, கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல சிஸ்டத்துல, வேல்யூ செட் இதெல்லாம். ஷேர்டு காம்பனன்ட்ஸ், ஷேர்டு காம்பனன்ட்ன்றது நீங்க நீங்க ஒரு கேலண்டர் ஜிஎல்ல கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஏஎப்பிலையும் எஃப்ஏலையும் வந்து ஷேர் ஆகுது இல்ல. ஸோ ஒரு இடத்துல கிரியேட் பண்ணா, இப்ப சப்ளையர் வந்து பர்ச்சேசிங் ப்ரொக்யூர்மெண்ட்ல கிரியேட் பண்ணா ஏபிலையும் ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த மாதிரி ஷேர்டு இதுதான் சொல்லியிருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன் ரிக்வயர். இது நம்ம நெக்ஸ்ட்ல சொல்லுங்க. வாங்க வாங்க. ரைட்.
Yes, sir. Continue, sir. Okay. So cross validation rule and security values, segment value security difference பார்க்கிறோம். Cross validation create rules to prevent certain account combination from being created. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் கிரியேஷன் யூசர் வந்து எல்லாமே பண்ண முடியாது, ஒரு ரூல்ஸ் எல்லா அக்கௌண்ட்டும் பண்ண முடியாது, அவருக்கு சில அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகே, டிஃபைன் கண்டிஷன் அண்ட் வேலிடேஷன் ஃபில்டர் on the cross validation rule spreadsheetல அதுலயும் வச்சுக்கிறோம். Assign values using common operators such as equal, between and design. இந்த ஃபார்முலா கிரியேட் பண்றப்போ இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். யார் இந்த யூசருக்கு வந்து இந்த ரோலுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே செக்யூரிட்டி, செக்மெண்ட்லயே செக்யூரிட்டி வச்சிருக்கோம். அது செக்மெண்ட் வேல்யூ செக்யூரிட்டி ரூல் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கு. அசைன் ஆக்சஸ் டு தி செக்மெண்ட் வேல்யூ காமன் ஆப்ரேட்டர்ஸ் அதே தான். ஓகே, ஸோ இது செக்மெண்ட் வேல்யூல மட்டும் செக்யூரிட்டி ரூல் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 01, 02 கம்பெனி இருக்கு, 02 கம்பெனி மட்டும் நான் ரூல் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். இது வந்து அக்கௌண்ட் காம்பினேஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, இது செக்மெண்ட் வேல்யூ ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நேவிகேஷன் கொடுத்துருக்கான். அக்கௌண்ட் காம்பினேஷன் கிரியேட் என்டையர் அக்கௌண்ட் காம்பினேஷன். அக்கௌண்ட் காம்பினேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடிலாம் மேனுவலா தான் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த எக்ஸல், இதுல ஃபில் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். அக்கௌண்ட் காம்பினேஷன், அக்கௌண்ட் டிஃபால்ட்டிங், the rapid implementation. ஸோ இது ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஷீட்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான். அதுல வந்து இருக்கு, ரேபிட்னா ஆட்டோமேட்டிக்கா அது இம்போர்ட் ஆகும். அதுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணோம்னா அது அப்லோட் ஆகும். ஸோ இந்த நேவிகேஷன்ல அது அவைலபிளா இருக்கு. எக்ஸல் ஷீட் அப்லோட்லாம் என்னன்னா, மேண்டேட்டரி அந்த மேல ரெட்ல அந்த நோட்டிபிகேஷன் வரும். மேண்டேட்டரி ஃபீல்டு நீங்க ஃபில் பண்ணா அது எந்த இஷ்யூவும் இல்லாம அப்லோட் ஆயிடும். இது இருக்கு இல்லையா, ஆப்ஷனல் ஃபீல்டு நீங்க இது பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறத பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இப்போ மோஸ்ட்லி எக்ஸல் அப்லோட் கொண்டு வந்துட்டான் ஃபியூஷன்ல. முன்னாடி மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் சேவிங்காக எல்லாத்தையுமே, பிளஸ் எரரும் வராது, ஏன்னா அவனே கொடுத்துட்டான் இல்லையா. இப்போ இந்த 3 ஹெட்டிங் தான் இருக்கு, நீங்க வேற எதுவும் பண்ண போறது இல்லை. பிளஸ் இங்கேயுமே வந்து பிக் தான் பண்ண போறீங்கல்ல, எல்ஓவில இருந்து நீங்களே எதுவும் என்டர் பண்ண போறது இல்லை, ஃபார்மேட்டும் மாறாது. அதனால எல்லாமே வந்து சூப்பரா கொண்டு வந்துட்டான். நேவிகேஷனும் இருக்கு. ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரெட்ஷீட், ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் குயிக்கா டிஃபால்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ல ஃபில் பண்ணா போதுன்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவனே வச்சிருக்கான் பாருங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துட்டா அதை அப்படியே ஃபில் பண்ணா அது அப்லோட் ஆயிடும். ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இதை பார்க்கலாம். பண்ணிருப்பீங்களா நீங்க, இதெல்லாம் ரன் பண்ணீங்களா? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ரன் பண்ணுங்க சார். இது வந்து ஃபுல்லா ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் தனியா ஒரு இது இருக்கு, அதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அத்தாரிட்டிஸ் என்னன்னா, லீகல் அத்தாரிட்டி இன் த ஜூரிஸ்டிக்ஷன் வேர் யூ கண்டக்ட் பிசினஸ். ஓகே, அதான் லீகல் என்டிட்டி. இந்த ஏரியால இந்த பிசினஸ் நான் கண்டக்ட் பண்ண போறேன். சப்போஸ் ஓஎம்ஆர் ரோடு இருக்கு, இங்க வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன்னா முடியாது. கவர்மெண்ட் ரூல் என்ன, இது ஒன்லி ஐடி கம்பெனி ஏரியா. ஸோ இங்க இருக்கலாம் ஆல்ரெடி மூவ் பண்ண சொல்லிட்டோம். அதனாலதான் முதல்ல நம்ம போய் வாங்கிக்கிறோம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதுக்கெல்லாம் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஃபுல்லா அந்த கார் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கதான் மேனுஃபேக்சருக்கு இப்போதைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கணும், இங்க வந்து நான் ஆரம்பிக்கலாமா என்னோட பிசினஸ் செட் as required by local business requirement or the law. இப்போ இந்தியாவில் சில பிசினஸ் தடப்பட்டிருக்கலாம், ஃபாரின்ல இருக்கு, கரெக்டா? இப்போ நம்ம என்ன additional consideration, define jurisdictions and related authorities to support legal. When you create a legal entity, application automatically creates a registration for a new legal entity, a main legal reporting unit. ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா, பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஆரக்கிள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த நியூ லீகல் என்டிட்டிக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுருது, அது கிரியேட் பண்ணிடுது. பேக் எண்ட்ல ஒரு மெயின் லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் அதுவுமே கிரியேட். இந்த ரெண்டுமே
அடிஷனா சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். ஓகே, மேபி ரெலவெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, டீடைல்ல இந்த 2 மாடியூல் இருக்குன்னு போட்டிருக்கான். Overview. Legal jurisdiction is one in which a particular piece of legislation applies to a group of countries or a single country or a state or a country or parish. பாரிஷ்னா தனி லாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் கவுண்டி சிட்டிலாம் வந்து இது ஸ்டேட் கவுண்ட்லாம் யூஎஸ்ல. ஸோ என்ன சொல்றேன்னா லீகல் ஜூரிஸ்டிக்ஷன்றது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரியா இருக்கலாம். இப்போ யூரோ யூனியன் சொல்றேன் இல்லையா, அவங்க ஒரு மொத்தமா இத்தனை கண்ட்ரிக்கு காமன் ரூல் இருக்கும், தனி ரூல்லாம் இருக்காது. ஆனா இதே மாதிரி யூஎஸ் மாதிரி கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூலும் ஒவ்வொரு டேக்ஸ். அங்க டெக்சாஸ்ல ஒரு டேக்ஸ் இருக்கும், மிச்சிகன்ல ஒரு டேக்ஸ் இருக்கும். ஸ்டேட் டேக்ஸும் உண்டு, உங்களுக்கு இது உண்டு, ஸ்டேட் டேக்ஸ் கவுண்டி டேக்ஸ் எல்லாமே போடுவாங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான் ஜிஎஸ்டி வந்திருக்கு காமனா. ஆனா ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுது. முன்னாடிலாம் அப்படி இல்லை, டிஎன்ஜிஎஸ்டி ஒன்று இருக்கும், ஏபி ஜிஎஸ்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அட்லீஸ்ட் இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு இல்லையா, டாக்ஸ் காமன் ஜிஎஸ்டி தான். அதே மாதிரி எப்படி வேணா இருக்கலாம், அது எல்லாமே இது அகாமடேட் பண்ணிக்கும். சொல்றேன் பாருங்க, பிரெஞ்சு லேபர் லா, சிங்கப்பூர் லா, யூஎஸ் டேக்ஸ் லா. ஐடென்டிஃபைங் ஜூரிஸ்டிக்ஷன், இன்கம் டேக்ஸ், டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஐடென்டிஃபைங் ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷனா இல்லை அம்பத்தூரா, நம்ம பிஎஃப்ல மாறுது இல்லை. இன்கம் டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வருது, டிரான்சாக்ஷன் டேக்ஸ். டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் எங்க டேக்ஸ் வருது, சேல் டேக்ஸ், ஜிஎஸ்டி, அது வேற. அது டிரான்சாக்ஷன் வைஸ் டேக்ஸ், இது இன்கம் டேக்ஸ். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அதுக்கு தான் ஜாகிரபிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் லெவல் சச்சஸ் கண்ட்ரி அது வந்து நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். அப்போதான் அது எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஐடென்டிஃபைங் ஜூரிஸ்டிக்ஷன், இன்கம் டேக்ஸ், டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், லீகல் அத்தாரிட்டி. The role of legal. ஓ, இந்த ரெக்கார்டே பண்ணலையா? பண்ணிதான் இருக்கும்ல. பண்ணிட்டு தான் சார் இருக்கு. கட் பண்ணிடுங்க ரெக்கார்டிங், அது முடிய போகுது. இப்போ கண்டினியூ பண்றீங்களா, வேற ஒர்க் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். இப்ப இன்னொரு இது பண்ணி உங்களுக்கு ஓகேனா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இன்னொரு இது அனுப்புங்க. நம்ம ஜிஎல் தியரி